ஓ ஓ ஓ ஐயோ 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 பெரிய வீட்டுல ஏதோ எவன் வந்துருச்சு. வேற யாரு பெருசுதான் புட்டுக்குச்சு. ஐயா எட்டடுக்கு மாளிகையில வந்த ராசா உன்னை யமனுக்கு தான் கொடுத்தேனே. 8 ஊர்ல கச்சேரி பண்ண ராசா நீ எருமை மேலதான் போனீரோ. நீங்களா யாரு? எதுக்கு ஒப்பாரி வைக்கிறீங்க? பெருசு செத்ததை ஏன் மறைக்கிறீங்க? வழக்கமா நம்ம குடும்பத்துல யாராவது செத்தாங்கன்னா நான் தான் பாட கட்டுவேன். முன்பணம் கொடுத்தீங்கன்னா பச்சை மூங்கல் தென்னை உழவு வாங்குறதுக்கு வசதியா இருக்கும். சனிக்கிழமை வேற செத்துருக்காரு, கோழி வேற வாங்கணுங்க. கொஞ்சம் பணம் கொடுத்தீங்கன்னா. என்னடா ஓலை கட்டுறேன் பாட கட்டுறேன் கோழி வாங்கணும்னு கதை விடுறீங்களா? என்னதான் நடக்குதுங்க? பெரியய்யா நீங்க இன்னும் சாகலையா? உங்களை நம்பி கடை வாங்கி சாராயத்தை வேற அடிச்சு தள்ளுவேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? வீட்டுக்குள்ள என்னால நிம்மதியா மியூசிக் பிராக்டிஸ் பண்ண முடியல. ஒரே நியூசன்ஸா இருக்குது. வாட் இஸ் திஸ் கிரவுட்? ஹூ இஸ் திஸ் ஃபெலோ? பேர் பாடியா நிக்கிறான். இவன் பாடியில இருந்து எனக்கு டெட் பாடி ஸ்மெல் வருது. ஏன்டா சட வாட்? நீ ஒப்பாரி வச்சதுனால எங்க அப்பன் செத்துட்டான்னு ஊரே திரண்டு வந்து நிக்குதுடா. வெட்டியா வேற சாராயத்தை கடல்ல சாப்பிட்டுட்டு பாடி எப்ப எடுக்கிறீங்கன்னு கேக்குறான்டா பாவி. யூ இடியட். வாட் புல்ஷிட் யூ ஆர் டாக்கிங்? நான் ஒப்பாரி வச்சனா? வெஸ்டர்ன் மியூசிக்ல உள்ள ஐயையும் ரஷ்யன் மியூசிக்ல உள்ள ஓவையும் அப்படியே புதுசா கொலாப்ஸ் பண்ணி ஒரு ஆல்பத்துக்கு ஐடியா பண்ணிருக்கேன். அதோட பேர் கூட ஐயோ. கர்நாடக சங்கீதம் கேட்டுக்கிட்டு இருந்த இந்த வீட்டுல, சரஸ்வதி குடியிருந்த இந்த வீட்டுல, அட சீக்கிரம் சொல்லியா. இப்படி காட்டு மிராண்டி சத்தம் போட்டா இப்படித்தான் நடக்கும். இதோ வந்துட்டாடா சரஸ்வதியோட செக்ரட்டரி. எங்க மியூசிக் எந்த விதத்துல குறைஞ்சு போச்சு? நாங்க தான் மியூசிக்ல லேட்டஸ்ட். எதுடா லேட்டஸ்ட்? டேய் வந்தே மாத்திரம் ஓல்டு தானே. அதை இவ்வளவு நாளா ஆல் இந்தியா ரேடியோல நிலைய வித்வான்கள் மட்டும் தானே வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அதை எப்படி லேட்டஸ்ட் பண்ணோம்? எப்படிடா? ஏஆர் ரகுமான் வெஸ்டர்ன் மியூசிக்ல அதை போட்டதுக்கு அப்புறம் தான்டா அது பாப்புலர் ஆச்சு. இப்ப உலக உருண்டையில எந்த ஏரியாவை புரட்டி பார்த்தாலும் அந்த எசதாண்டா கேட்டுக்கிட்டு இருக்கு. வந்தே மாதரம் வந்தே மாதரம் தாய் மண்ணே வணக்கம். பாத்தியா, உழைச்சு சாப்பிடுற மாசுக்கு அது ரீச் ஆயிருக்கு. ஆனா உட்கார்ந்து வாசிக்கிற உனக்கு அது ரீச் ஆகல. நிறுத்து, அதிகமா பேசாத. என்னோட போட்டி போட்டு உன்னால வாத்தியம் வாசிக்க முடியுமா? நீ என்ன வாத்தியம் வாசிப்ப? கடம். உன் பேர் என்ன? திருவேங்கடம். பேருக்குள்ளே வாத்தியத்தை வச்சிருக்க. நீ நான் ஆபீஸ்ல வந்து பாரு, அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறமா போட்டி வச்சுக்கோ. உனக்கு எதுடா ஆபீஸ்? வீட்டுக்குள்ள பெரிய பீரோவை பார்த்தையா? சும்மா தானே கிடக்கு. அது அப்படியே ஆபீஸ் ஆக்குறேன். வாசிக்க தெரியலனா வாள சொல்லிட்டு போடா. சும்மா சால் சாப்பிடலாம் சொல்லாத. கலைஞர்களே, உங்களுக்குள் போட்டி இருக்க வேண்டும். அதுவே சண்டையாக மாறக்கூடாது. சாந்தமாக உரையாடுங்க. டிவியில திருவிளையாடல் பார்த்துட்டு டார்ச்சர் பண்ணது பேர். சொல்லுங்க. இதுதான் கடம். எனக்கே இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறியா? இது கடமா? இது கடமா? கடத்தை உடைச்சிட்டியடா பாவி. எதுடா கடம்? யாருக்கிட்ட டூப் விடுற? ஒரிஜினலுக்கும் டூப்ளிகேட்டுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம் தெரியாதா? நான் தான் மோந்து பார்த்தனடா. இது சோறாக்குற பானடா. இதுலயாடா தாளம் போட்டு காட்டுற? சோத்துக்கு தாளம் போடுறதுங்கிறது இதுதானாடா? என்னடா சொல்ற? ஹெலன் ஹெலன் எடு அந்த பிஸ்டல். ஏம் திஸ் ஃபெலோ. எடா கைய. எருமை மாடு. ஷூட் பண்ணிடுவேன். உள்நாக்குல ஷூட் பண்ணுவேன். ஜாக்கிரதை. $500,000 இது. இதுலயா கை வைக்கிற நீ? டேய் என்ன நாத்து நடுறவங்களை ஏமாத்துற பார்ட்டி நினைச்சியாடா? இன்டர்நேஷனல் ஹைஜாக்கர் அசோசியேஷன்ல நான் ஒரு லைஃப் மெம்பர், தெரிஞ்சுக்கோ. மவனே, உன்ன மாதிரி உள்ளுக்குள்ள லங்கோடு கட்டுற பார்ட்டி நான் இல்ல, தெரிஞ்சுக்கோ. சபா வண்டி வந்தாச்சு. திருவாங்கடம் வாத்தியங்களை வண்டியில எடுத்து வை. என்னத்தை ஏத்தி என்னத்தை கச்சேரி முடிஞ்சிடும் போ. அண்ணே இதையும் எடுத்து வச்சிருங்க. கேசவன் ரெடி ஆயிட்டான். கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்த கிருஷ்ணன் கோயில் பிரசாதம். கச்சேரி பிரமாதமா நடக்கும். ஏய் நீ போய் சீனுவை கூப்பிடு. சரிங்க. கேசவா, கச்சேரி போற நேரத்துல அவனை திட்டாதுப்பா. நீ சும்மா இருமா, நீ போமா. சீனு, உங்க அண்ணன் கூப்பிடுறாரு. கேசவா, சொல்லிட்டு போ. கச்சேரி முடிகிற வரைக்கும் வீட்டுல தான் இருக்கணும். வெளியில போக கூடாதுன்னு இந்த ரவுடி ராஜாவுக்கு சொல்ற. என்னன்னு கூப்பிட்டீங்களா? அவன் வீட்டுக்குள்ளே இருக்க வேண்டாம், வெளியவும் போக வேண்டாம். கச்சேரி முடிகிற வரைக்கும் அவன் என் கூட தான் இருக்க போறான். அண்ணே நானா? இத பார், இந்த கச்சேரிக்கு மட்டும் இல்ல, இனிமே எல்லா கச்சேரிக்கும் நான் கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். இவனா? இவனுக்கு வாய் திறந்துதான் கத்த தெரியுமா? சுருதி பெட்டி தான் போட தெரியுமா? இல்ல தபலா வாசிக்க தெரியுமா? இல்ல மிருதங்கம் தான் வாசிக்க தெரியுமா? வாசிக்கிறதுக்கு தான் நீங்க 2 பேர் இருக்கீங்களா? வாய மூடுற.
உனக்கு ஒழுங்கா ஒரு மைக்கையாவது செட் பண்ண தெரியுமா? உங்களுக்கு எதுக்கு மைக்கு? அவனுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். 2-3 கச்சேரிக்கு நம்ம கூட வந்தா போதும். அவன் தன்னால தெரிஞ்சுப்பான். பாப்பா வண்டியில உட்கார். சரிண்ணா. ஹலோ, தேங்க்யூ. எதுக்கு? ஓஹோ, ஓல்ட் மேன் தலையை நான் கடிச்சு குதறிட்டு வந்தேன். அதுக்கு அது கிடக்குது ஓல்ட் கிராம் போன். ஆண்டவன் என் தங்கச்சியை பேச முடியாம பண்ணிட்டானே தவிர மத்த எல்லா திறமையும் மொத்தமா கொடுத்து வச்சிருக்கான். என் தங்கச்சியை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கான். அவளை கட்டிக்க போறவ மட்டும் இல்ல, உன்னை கட்டிக்க போற நானும் கொடுத்து வச்சேன். அது யாராது என்ன கட்டிக்க போறவ? நீயா? சாதாரணமா வேஷ்டி கட்டுறதுக்கே நான் 8 தடவை யோசிப்பேன். உன்ன மாதிரி வேஷ்டி எப்படி கட்டிப்பேன்? என்னது? நீ அண்ணியோட தங்கச்சின்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நீ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் வாய் மூடி போயிட்டு இருக்கேன். இல்ல என்ன பார்த்து லுக் கொடுத்து பாரு இந்த 2 கண்ணு. அதை அப்படியே நோண்டி பிளைண்ட் ஸ்கூலுக்கு டொனேட் பண்ணிருப்பாமா. பாக்குறேன், என்ன தவிர உன்னை எவ கட்டிக்கிறான்னு பாக்குறேன். இத பாரு, அனாவசியமா என்கிட்ட பெட்டு கட்டி எனக்குள்ள ரோஷத்தை உண்டு பண்ணி ஏதாவது ஒரு பொண்ணை இங்க கொண்டு வந்து நிக்க வச்சு இதுதான் என் பொண்டாட்டின்னு என் வாயால சொல்ல வச்சிடாத. கெட் அவுட். ஓடிப்போ. சரி நானே போறேன். ச்சே, இவங்களுக்குலாம் வேற வேலை கிடையாது. யாரா புதுசா நம்ம வீட்டுக்கு எதிர்க்க கூடி வந்திருக்கான். நம்ம வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க யாரு இவங்க யாருன்னு ஏகப்பட்ட கேள்வி கேக்குறான். அதோட விட்டா பரவாயில்ல, உங்க வீட்டுல வயலின் வாசிக்கிற பொண்ணு பேர் என்ன, அவங்க எது வரைக்கும் படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பாட தெரியுமான்னு கேக்குறான். ஒழுங்கா இருக்கதா இருந்தா இருந்துட்டு போ. சீனி சித்தப்பாக்கு தெரிஞ்சா நீ அவ்வளவுதான் சொல்லிட்டு வந்துட்டேன். சீனு! யா, ஏ சீனு! என்ன? ஏ சீனு! மெட்ராஸ்ல இருக்கிற கம்பெனிக்கு நீ ஒரு அப்ளிகேஷன் போட்டியே, அந்த கம்பெனில இருந்து உனக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்குது. வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். என்ன இங்க இருந்து மெட்ராஸ்க்கு அனுப்புறதுல உங்க எல்லாருக்கும் இவ்வளவு சந்தோஷமா? நான் என்னமோ உன் பேருக்கு அப்ளிகேஷன் போட்டு இன்டர்வியூ கார்டு அனுப்ப சொன்னது மாதிரி பேசுற நீ தான் அப்ளிகேஷன் போட்ட, அவன் இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சிருக்கான். இந்த பாரு, நீ வேலைக்கு போனா போ, இல்லன்னா இங்க இருந்து சண்டை போட்டு குடும்ப கௌரவத்தை கெடு. ஆமா, நீங்க எல்லாம் அப்படியே இங்க இருந்து குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறீங்க பாருங்க. நீங்க அடிக்கிற தாளத்துக்கு எங்க அண்ணன் இன்னும் பாடாரு பாருங்க, அவரை சொல்லணும். சரி சரி, இதை வச்சுக்கோங்க. எதுக்கு? இது ஃபுல்லா தேய்ற வரைக்கும் பல்லு தேய்ங்க, நாறுது. இன்டர்வியூ கார்டு கொண்டு வந்து கொடுத்ததுக்கு எனக்கு அவனை கூட்டிட்டு போவீங்கன்னு சொன்ன கேட்டீங்களாடா? இப்ப யார அவமானப்படுறது? என் 25 வருஷ சர்வீஸ்ல கச்சேரிய பாதியில நிறுத்திட்டு வந்தது இதுதான் முதல் தடவை. எங்கடா பாதியில நிறுத்தினா? ஆரம்பத்தில நிறுத்தி தொலைச்சிட்டாடா. சும்மா இருங்க மாமா. அண்ணன் பாட ஆரம்பிச்ச உடனே அவன் செல்போன் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ ஒண்ணு நான் அவனை அடிக்கல. ஆனா அண்ணன் பாட்டா அவன் ஒப்பாரினா, அதான் எனக்கு கோவம் வந்தது, அவனை அடிச்சேன். வேற என்ன பண்றது? சபாங்கிறது ஒரு புது இடம். அங்க வரவன் நம்ம பாட்டை ரசிப்பா கேலி பண்ணுவா, அதை அவசியம். அதுக்கெல்லாம் ஒரு உண்மையான கலைஞர் கவலைப்படக்கூடாது. எந்த கச்சேரியில கலாட்டா பண்ணல? நம்ம தாத்தா கச்சேரியில கலாட்டா பண்ணலையா? நம்ம அப்பா கச்சேரியில கலாட்டா பண்ணலையா? இதுக்கு முன்னாடி ஏன் கச்சேரியில கலாட்டா பண்ணலையா? கச்சேரினா கலாட்டா பண்றதுக்கு ஒரு கூட்டம் வரத்தாண்டா செய்யும். அதையெல்லாம் பார்த்து நம்ம கண்டுக்கூடாது. இப்படி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டை போட்டு நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுக்காது. இதோ பாரு, நம்ம வீட்டுக்கு சோறு போடுறதே உங்க அண்ணனுடைய பாட்டு தான். உன் கோபத்தால் அதுலயும் மண்ணலி போட்டுறாத. சரி சரி, இனிமே நானா யார்கிட்டயும் சண்டைக்கு போக மாட்டேன். அதை இங்க சொன்ன பத்தாது. அப்பா படத்துக்கு முன்னாடி வந்து சத்தியம் பண்ணு வா. சத்தியம் பண்ணு. இனிமே யார்கிட்டயும் சண்டை போட மாட்டேன். சத்தியம் பண்ணு. சரஸ்வதி, இன்னைக்கு சாயந்தரம் என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிருக்க, மறந்துடாத. நானா? இன்னைக்கா? எப்படி வர முடியும்? சரியா போச்சு. கோவிலுக்குள்ளேயே நான் அவனை கவனிச்சேன். சாமி கும்பிடுறத விட்டுட்டு நீ எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்த. இன்னைக்கு சாயந்தரம் சீனி ஏதோ அறிக்கை வெளியிட போறேன்னு சொல்லியிருந்தார்ல, அது நல்ல செய்தியா இருக்கணும்னு ஆண்டவன்ட்ட வேண்டிட்டு இருந்தேன். ஓ, இன்னைக்கு சாயந்தரம் நாரதகான சபால நம்ம கிரேட் சீனுவோட அனௌன்ஸ்மெண்ட் இல்ல, அதனாலதான் என் வீட்டுக்கு வர ப்ரோகிராம நீ கேன்சல் பண்ணிட்டியா? அவர் அப்படி என்னதான் அனௌன்ஸ்மெண்ட் பண்றாருன்னு நானும் பாக்குறேனே. நீ மட்டும் இல்ல, இந்த சிட்டியே அவருடைய அறிக்கைக்காக காத்துட்டு இருக்கு. ஹலோ, குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியும் சீனுவோட லேட்டஸ்ட் கெஸ்ட் வந்த உடனே நீங்க வருவீங்கன்னு. சீனுவோட கான மலைய ஆல்பத்தை பத்தி தானே சொல்றீங்க? இது நான் வாங்கி 3 நாள் ஆச்சு. எங்களுக்கே நேத்திக்கு தானே வந்தது, அதுக்குள்ள நீங்க எப்படி வாங்கினீங்க? நான் டைரக்டா ஸ்டார் மியூசிக்லயே போய் வாங்கிட்டேன். இன்னைக்கு சாயந்தரம் மிஸ்டர் சீனு ஏதோ அனௌன்ஸ் பண்ண போறாராமே, அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன அவசரம், சாயந்தரம் தான் சொல்ல போறாருல, அங்க போய் கேட்டுட்டா போச்சு. டேய் சங்கரா, இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வண்டியில ஏத்திட்டியா? இன்ஸ்ட்ருமெண்டா? இன்னைக்கு என்ன கச்சேரின்னு நினைச்சுக்கிட்டியா? சீனு அவன் ரசிகர்களுக்கு ஏதோ சொல்ல போறானா. மாமா 2 பேரும் புறப்பட்டு வாங்க, நான் சொல்ல போறது அங்க வந்து கேளுங்கன்னு சொல்லிட்டான். அங்க சொல்றத இங்க சொல்லிருக்கலாம்.
கேட்டனே ஒழுங்கா 2 பேரும் அங்க வந்து கேட்டுங்கன்னு சொல்லிட்டு புறட்டு போயிட்டான். எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவங்க எல்லாருக்கும் முதல்ல என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒவ்வொரு மனுஷனும் தன் உயர்வுக்கு காரணமா இருந்தவங்களை மறக்கவே கூடாது. அந்த நன்றியை மறக்கிறவன் மனுஷனே கிடையாது. அந்த நன்றிக்கு நன்றி சொல்ற இனிய நாள் தான் இது. இந்த சீனு எப்படி எல்லாம் இருந்தா, எப்படி இப்படி ஆனா யோசிச்சு பார்க்கிறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி இதே சீனு தஞ்சாவூர்ல ஐயா ஐயா, உங்க பேருக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதை வாங்கி படிமா. மாமா, உங்களுக்கு அமெரிக்கால இருந்து லெட்டர் வந்திருக்கு. உங்க பேரன் சாகல, உயிரோட தான் இருக்கான். என்னது? ஏன் பேரனா? என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, சின்ன வயசுல ஆத்தோட அடிச்சுட்டு போன உங்க பேரனை பரிசல்காரங்க காப்பாத்தி கரையில போட்டிருக்காங்க. அங்க சுற்றுலா வந்த வெளிநாட்டுக்காரங்க அவன் அமெரிக்கா கூட்டிட்டு போய் வளர்த்திருக்காங்க. இப்ப அவன் உங்களை பாக்குற ஆசையில இந்தியாவுக்கு வரேன்னு எழுதியிருக்கான். தாத்தா தாத்தா திரு தாத்தா தனி திரு தாத்தா திரு தாத்தா விழி திரு தாத்தா திரு தாத்தா பசி திரு எனக்காக ஆத்தா போல் அப்பன் போல் இல்லாமல் வில்லன் போல் எதிரியை போல் என்னைய ஆத்துக்குள் தள்ளிய விட்டய மரபனா பட்டேன் பல பாடுகள் நானே பட்டினியாய் கிடந்தேன் தானே சட்டனவே காப்பாற்றிட்டா டூரிஸ்ட் கற்றேன் பல சங்கீதம் நானே போடுவேன் பல சங்கதி நானே பாடுவேன் பல பாடல்கள் நானே அமெரிக்கா சானி தனி தபதா பம பாப்பா கம பதனி தபம கம ப கம கரி சா ரீ சா ரீ. சாரி தாத்தா. நல்லா நல்லா நல்லாவே. என்ன மாமா, கற்பனைக்கு போயிட்டீங்களா? வரலையா? நாளைக்கு தான் வரான். நாளைக்கா? தாய் மண்ணே வணக்கம், தாய் மண்ணே வணக்கம். ஓ ஃபாதர், ஓ ஃபாதர், ஓ கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்பா. யாரப்பா நீங்கள்லாம் பீட்டி காலில் வந்து பிச்சை எடுக்கிறீங்க? சீக்கிரம் இடத்த காலி பண்ணுங்க, என் பேரன் வர்ற நேரம். அச்சக் சக். தாத்தா என்ன தெரியல, நான் தான் உன்னோட பேரன். நீ தான் என் பேரனா? யாஹூ. ஃபீலிங்கா இது? சாரி, அதுக்கெல்லாம் எனக்கு இப்ப டைம் கிடையாது. வேற ஏதாவது டயலாக் பேசுங்க. டயலாக் டயலாக். ஏண்டா ஓடி போன பழனிசாமியா நீ? நானே தான், ஆனா இப்ப பேரை மாத்திட்டேன். யுஎஸ் போன உடனே பேல் சாம் ஐன்னு பேரை மாத்தி வச்சுக்கிட்டேன். ஹேய், மீட் மை ட்ரூப் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மை கிராண்ட்பா. ஹாய். யாரு? டபுள் எக்ஸல் மாமா நிறைய இருக்கிறாரு. அச்சும் சும் சும் அச்சும் சும் 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 அச்சும் சும் 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 சும். ஆஹா, உங்க பாடிக்கு பேஸ்ல இருந்து கொஞ்சம் ஸ்கின் எடுத்து ஃபேஸ் மேல வச்சு அப்படியே ஒரு ஆபரேட் பண்ணீங்கன்னு வைங்களேன், நீங்க ஒரு பியூட்டிஃபுல் ஆன்ட்டி ஆயிடலாம். செருப்பு பிஞ்சிடும். வாட் எ லவ்லி வாய்ஸ். மேட்சோ வாய்ஸ். இந்த வாய்ஸ் அப்படியே டேப் பண்ணு, 30-70 அக்ரிமெண்ட் போடு, ஆடியோ ரைட்ஸ் அப்படியே வாங்கிடலாம் நாம. என்னடா 70-30 கார் நம்பர் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கற? என்னங்கடா அக்ரிமெண்ட்? எஸ், இந்த உலகத்துல எந்த வித்தியாசமான சவுண்ட நான் கேட்டாலும் உடனே நான் அதை டேப் பண்ணிடுவேன். 30-70 அக்ரிமெண்ட் போட்டு ஆடியோ ரைட்ஸ் வாங்கிடுவேன். அதை வச்சு ஒரு பெரிய இன்டர்நேஷனல் மியூசிக் ஆல்பம் தயாரிப்பேன். அதுல வர லாபத்துல 70 திருடுன எனக்கு, 30 ஒரிஜினல் உனக்கு. எப்படி? யாரம்மா? என் பேரனுக்கு திஷி சுத்த காய எடுத்துட்டு வா. ஓ பேபி, ஓ பேபி, ஓ பேபி. ஃபயர் ஃபயர் ஃபயர். நானே இத டீல் பண்ணிக்கிறேன். ஹலோ ஹலோ, ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன்ல இருந்து உடனே வாங்க. ஒரு பூசணிக்கால தீ பிடிச்சிருச்சு. என்னது, தமிழ்நாட்டிலே தண்ணி இல்லையா? பரவாயில்ல, நானே இத அணைச்சுக்கிறேன். ஹாய். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். ஏய், ஏன்டா ஃபயர் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ண? ஏன் பண்ண மாட்டேன்? அவ்வளவு பெரிய ஃபயரை கொண்டு வந்து முடி பக்கத்துல வைக்கிறீங்களே, இது என்னுடைய 6 வயசுல இருந்து வளர்த்த முடி. அமெரிக்காவில $500,000 இன்சூர் செய்த முடி. தீ பிடிச்சா நீ தருவ? அது ஆரத்திப்பா.
எந்த தீயா இருந்தாலும் என் கிட்ட வரக்கூடாது. அது என் பூசணிக்காய் தலையில கொள்ளி வைக்கிறீங்க. பூசணிக்காய் சுத்தி உடைச்சாதான் திருஷ்டி போவோம். ஆடா பாவிகளா, வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஏன்டா இந்தியாவுல பஞ்சம்னு அமெரிக்கா கிட்ட கையை ஏந்திரீங்க? ஏய் சடையப்பா, இந்தியாவை பத்தி தப்பா சொன்ன சீவிடுவ சீவி. சீவிடா குண்டப்பா. ஐயோ! What is that sound? Come on, Helen, Mike, Jack, look out. அவரு வீசின பூசணிக்கால பைக்ல ஒருத்தர் வலிக்கு விழுந்து செத்துருச்சு. My God, murder case. போலீஸ் வர போகுதுடா. இதெல்லாம் பெருசுபடுத்தா தம்பி. அம்மாவாசைக்கு அம்மாவாசை திஷ்டி கழிக்கும் போது இப்படி பூசணியா போட்டு உடைப்போம். அப்ப எவனாவது விழுந்து அட பாவிங்களா, you dangerous fellows. என் பாடியில இருந்து திருஷ்டி எடுக்கிறேன்ட்டு வேற ஒருத்தரை டெட் பாடி ஆக்கிட்டீங்களே. ஹலோ ஜானகியா, நான் உங்க அண்ணன் மணி பேசுறேம்மா. நம்ம சீனு மெட்ராஸ்ல அப்ளிகேஷன் போட்டு அவனுக்கு இன்டர்வியூ கார்டு வந்திருக்கு. இன்டர்வியூ முடியற வரைக்கும் அவன் வீட்டுல தான் தங்க போறான். அண்ணே, உங்களுக்கு என் புருஷனை பத்தி நல்லா தெரியும். ஒரு சின்ன விஷயத்து கூட வள்ளன்னு விழுவாரு. சீனுவா இருந்தா யாராவது வாய் திறக்கிறதுக்குள்ள கை நீட்டுறவன். அங்க சண்டை போடுற மாதிரி இங்கேயும் சண்டை போட்டானா அப்புறம் திரும்பி வரப்போறது சீனு மட்டும் இல்ல, நானும் தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் நடந்துராதும்மா. நான் சொல்லி அனுப்புறேன். வேலை கிடைச்சதும் வேற இடத்துல வீடு எடுத்துக்குவான். அது வரைக்கும் தான் வீடு. சரி சரி, யார் யார் தலையில என்னென்ன எழுதி இருக்கோ அதானே நடக்கும். அனுப்பி வைங்க. ஏய், வண்டி வந்துருச்சு. அவனை ரயில்வே ஸ்டேஷன் ஒண்டி விடுறதுக்கு 100 ரூபாய் பேசி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன். சீனுவை சீக்கிரம் கிளப்பி விடுங்க. அம்மா வரேன். சீனு, இன்டர்வியூல அவங்க கேக்குற கேள்விக்கு எல்லாம் தப்பு தப்பாவே பதில் சொல்லு. அப்பதான் திரும்பி வர முடியும். என்னம்மா எப்படி சொல்றீங்க? நான் போய் வேலையில சேர்ந்து நிறைய சம்பாரிச்சாதான் நீங்க கேக்குறதெல்லாம் வாங்கிட்டு வர முடியும். இல்ல என்ன நீ சொல்றீங்க? நான் வரட்டா? இத்தனை வருஷமா எங்க கூடவே இருந்துட்டு இப்ப திடீர்னு எங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு எங்கேயோ வேலை தேடி போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? மனசு வரல, ஆனா உத்தியோகம் புருஷ லட்சணம். அது செஞ்சதானே எனக்கு மரியாதை. ஆம் கோகிலா, அண்ணன் போயிட்டு வந்துடுறேன். ஓகே. இப்படி ஒரு பொண்ணை தவிக்க விட்டுட்டு போறதா புருஷ லட்சணமா? உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு தானே நான் மெட்ராஸுக்கே போறேன். நானும் ஒருத்தர்கிட்ட அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அவரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கேன்சல் பண்ணி அனுப்பிடுவாரு பாரு. தாத்தா போயிட்டு வரேன். எதுக்கு வர்றேன்? பணத்தை மட்டும் அனுப்பு, நான் பாத்துக்கிறேன். என் பேருக்கு அனுப்புப்பா. நல்ல தாத்தா. பெரிய மாமா, நான் போயிட்டு வரவா? வர்றதுலயே இரு. விரட்டுறதுலயே இருங்க. எதுவும் ஒண்ணு மறந்துட்டேனே. குண்டு மாமா, பல்ல எப்படி இருக்கு? போ, வராத. அப்படியே தான் இருக்கு. சீனு, நல்லபடியா வேலையில சேர்ந்து நல்ல பேர் எடுக்க பாரு. சரிண்ணே. இந்தா, இத செலவுக்கு வச்சுக்க. வரேண்ணே. பார்த்து அங்க யாருக்கிட்ட சண்டை போட்டுறாத. இல்ல இல்ல. என்னங்க, எனக்கு தெரியுங்க. உங்க குணம் எனக்கு நல்லாவே தெரியும். சீனு ஊருக்கு அமுச்சு வச்சுட்டு இப்ப அவனே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? குழந்தையில இருந்தே என் கூட வளர்ந்தவன இப்பதான் முதல் தடவையா பிரிகிறேன். ஒரு பக்கம் அவனுக்கு பொறுப்பு வரப்போது நினைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் அவனை பிரியுமே நினைக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கு. இவ்வளவு பாசத்தை அவன் மேல வச்சுக்கிட்டு எல்லாரோடையும் சேர்ந்து நீங்களும் ஏன் அவனை திட்டுறீங்க? நான் என்ன கோவத்திலேயே திட்டுறேன்? அவன் நல்லா இருக்கணும் தானே திட்டுறேன். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டியும் ஒரு நாளைக்கு உங்களை விட அவன் பெரிய ஆளா வரத்தான் போறான். அவன் நல்லா வந்துட்டானா இந்த உலகத்திலேயே என்னை விட அதிகமா சந்தோஷப்படுறவன் யாரும் இருக்க முடியாது. என்ன உங்க சீனு இன்னும் வந்து சேரலையா? 7 மணிக்கு ட்ரெயின் வந்துருச்சான். ஓஹோ, ஃபோன் பண்ணி வேற விசாரிச்சிட்டியா? மணி 10 ஆகுது, இன்னும் வரல. வந்து 4 வருஷம் ஆச்சுல, அட்ரஸ் மறந்துருப்பான் அவன். அவ என்னதான் முரடனா இருந்தாலும் படிப்புல ரொம்ப கெட்டிக்காரங்க. மெட்ராஸ்ல தான் இப்ப வீட்டு நம்பர் எல்லாம் மாறி போச்சுல்ல, அதனால ஆட்டோக்காரனோட எங்கேயாவது சுத்துறானா என்னவோ. சார் சார், யார் யாரு? சீனுன்றது எங்க அக்கா பையன் தான். சாரோட பேரை கேட்டு அட்ரஸ் விசாரிச்சாரு. அவங்களுக்குள்ளார என்ன பிரச்சனைன்னு தெரியல, 4-5 பேரை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒன்னும் அங்கிள், நான் இவங்க கிட்ட 12ஆம் நம்பர் வீடு எங்க இருக்குன்னு கேட்டேன். ம்ஹும். அவங்க உடனே ஓ அந்த கார்பரேஷன்ல வேலை செய்யறாரு அவர் வீடான்னு கேட்டாங்க. ஆமா அண்ணே. இப்படி நேரம் போய் லெஃப்ட்ல திரும்பினீங்கன்னா அந்த கார்பரேஷன் புல்டாக் இருக்கிற வீடு வரும்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அவங்க? புல்டாக் புல்டாக். எனக்கு கோவம் வருமா வராதா? அதான் அடிச்சேன். ஏன் ஊருக்கு வந்து பேரை மாத்திட்டீங்களா? அப்படி என்ன சொன்னா? மனுஷன் சைலண்ட் ஆயிட்டாரு. ஜானகி, நம்ம சீனு எப்பவுமே நியாயமான விஷயத்துக்கு தான் சண்டை போடுறான். அது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது.
நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். டேய் சீனு, நீ தெருவுல போட்ட சண்டைக்கு என்ன இப்பவே டைவர்ஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன். இந்த மனுஷன் என்னடனா டோட்டலா டைவர்ட் ஆயிட்டாரு. நான் அந்த உண்மையை சொல்லிடுவேன். என்ன உண்மை? ஆனா நாளைக்கு என் இன்டர்வியூ முடிஞ்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட நீங்க தனியா இன்டர்வியூ வச்சு கேட்டுக்கோங்க. ஓகே? ஈஸ்வரா, என் பேரன் எனக்கு கிடைச்சிட்டான். ஏதோ பரதேசம் போனதுனால இந்த பசங்களோட சேர்ந்து பரதேசியாவே ஆயிட்டான். இப்ப பாரு, நாளை காலையில வெறிஞ்சோத்து பசங்களை விரட்டி விட்டு அவனுக்கு முடிய வெட்டி விட்டு முறைப்படி சங்கீதம் கற்றுக்கொள்ளணும்னு இருக்கேன். அப்பனோட அருள்.